காலெல்லாம் தொங்க போடுங்க, லூஸா விட்டுடுங்க. Breathe out, breathe out. Good. Looser and looser and looser. லூஸா விடுங்க, லூஸா விடுங்க. லூஸா விடுங்க. இந்த கால் தசைகள் எல்லாமே ரொம்ப இறுக்கமா இருக்கு. லூஸா விடுங்க, லூஸா விடுங்க, லூஸா விடுங்க, லூஸா விடுங்க. கழுத்து வலி இருக்குன்னா இந்த இடம் ஃபுல்லா வீங்க ஆரம்பிச்சிடும். இந்த இடம் ஃபுல்லா இறுக்கம் வரும். கழுத்து வலி இருக்கிறவங்க இப்படி நல்லா பின்பக்கமா ஒரு ஷோல்டர் நல்லா இப்படி பிடிச்சி விட்டு மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மசில்ஸ் இறுக்கமா இருக்க மசில்ஸ் எல்லாமே விடும். இப்போ வீட்டுல இருந்து இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணலாம். கைய இந்த பக்கவாட்டு வச்சுட்டு ஒரு கை இப்படி பிடிச்சிக்குங்க. கழுத்து வலி இருக்கிறாங்கன்னா இப்ப இந்த பக்கம் கழுத்து வலி இருக்கு, உங்க கை மேல வச்சுட்டு இந்த கையை மட்டும் மேல தூக்குங்க. இப்ப டவுன். இது கொஞ்சம் இறுக்கமா பிடிச்சிங்க. இது கொஞ்சம் மேல தூக்குங்க, கொஞ்சம் லூஸா விடுங்க. இது கொஞ்சம் மேல தூக்குங்க, லூஸா விடுங்க. அது அப்படியே ஃப்ரண்ட்ல போயிடுங்க. ஃப்ரண்ட்ல போயிட்டு கை இப்படி மேல தூக்குங்க, லூஸா விடுங்க.
கையை மேல தூக்குங்க. இது 90 டிகிரி வரைக்கும் வரலாம். அதுக்கு மேல வரீங்கன்னா ரொம்ப இறுக்கமா இருக்கும். அவங்க வயதை பொறுத்து அதை சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் இப்ப இந்த பக்கம் ரொம்ப இறுக்கமா இருக்கு. கை இப்படி வந்து முதல்ல வந்து இந்த ரிலாக்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கையை எப்படி மேல தூக்குங்க. திரும்ப டவுன் பண்ணுங்க. இது மேல தூக்குங்க, டவுன் பண்ணுங்க. அதே ஃப்ரண்ட்ல போயிட்டு மேல தூக்குங்க, டவுன் பண்ணுங்க. மேல தூக்குங்க, டவுன் பண்ணுங்க. ஸோ இங்க இருக்க இறுக்கத்தை பின்பக்க கழுத்து தோள்பட்டையோட இறுக்கத்தை லூஸ் பண்ணீங்கன்னாவே ஒரு இன்ஸ்டன்டா பெயின் ரிலீஃப் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளா எனக்கு வலி இருக்குங்க அப்படின்னா இந்த வலியிலே அதெல்லாமே சரியாயிடும். சரிங்களா? ரொம்ப நாளா இருக்கு நாள்பட்ட வலி, கிரானிக் டிசீஸ் அப்படின்னா நீங்க வந்து பக்கத்துல இருக்க மருத்துவரை பார்க்கலாம். சரிங்களா? இப்போ கழுத்து வலி இருக்கு, பின்பக்கமா அழுத்துறத பாத்தீங்க. இப்போ முன் பக்கமா நின்றுட்டு 2 பக்கம் சோல்டரையும் இப்படி சின்னதா மசாஜ் பண்ணி விடலாம். இப்படி மசாஜ் பண்ணும்போது இந்த பகுதியில் இருக்க இறுக்கம் எல்லாமே ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடும். நல்லா வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணீங்கன்னா கூட போதும். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ ஏஜை பொறுத்து இப்போ அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40+ ஆகுது. நல்லா இப்படி பிடிச்சி அழுத்த முடியுது. இன்னும் கொஞ்சம் வயது ஆக ஆக அவ்வளவு அழுத்தம் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு கை வைக்கும் போது அந்த இறுக்கம் தெரியும். ஸோ இந்த உணர்வுகள் எல்லாமே உணர்ந்து நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். சரிங்களா? இது வீட்டுல இருந்தே நீங்க பண்ணலாம் இந்த மாதிரி மருத்துவம்.